ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பட்டாணி மசாலா செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள், செய்கிறதுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் நைட்டே பட்டாணி ஊற வச்சிருந்தேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி உப்பு சேர்த்து 3 விசில் வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 ஸ்லைஸ் தேங்காய் சேர்த்து இதை வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. வெங்காயத்தில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நான் பட்டாணியில் உப்பு சேர்த்தா வேக வச்சேன். நல்லா கலந்து விட்டு மசாலாக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தனியாக வேணால் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் கெட்டியாக சேர்ந்தாலும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மேலே கேரட், ஓம பொடியெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாய்.